என்ன மாறன் இது? சினிமா ஹீரோ மாதிரி காலையிலேயே செம்ம பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கீங்க என்று வெட்கத்துடன் சொல்லிவிட்டு எழுந்து குளியலறைக்கு செல்ல முயன்றாள். மாறன் பட்டென்று அவள் கையை பிடித்து தடுத்து அவளை தன் மார்பின் மேல் இழுத்து போட்டவன், என்னடி சொன்ன? இதுக்கு பேரு பர்ஃபார்மன்ஸா? ஆமா, நேத்து நைட்டு இவ்வளோ அழகான பொண்டாட்டி பக்கத்தில் இருந்தோம், டயர்டாக இருக்குன்னு சொல்லி தூங்க போனவர் யாரு என்று அவனை பார்த்து கிண்டலாக கேட்டாள். அடிப்பாவி, நீ இப்படியெல்லாம் பேசுவியாடி என்று அவன் அதிர்ச்சியில் நிற்க அந்த இடைவெளியை பயன்படுத்தி அவன் பிடியிலிருந்து நழுவி குளியலறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள். அவள் ஓடிச் சென்றதை கண்ட மாறன் சிரித்து கொண்டே, மவளை, என்கிட்ட இருந்து இப்ப தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத. இன்னைக்கு நைட் உனக்கு இருக்குதுடி. நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உன்னை நான் கதற விட போறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்போ தெரியும் இந்த மாறன் யாருன்னு என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு பால்கனிக்கு சென்று நின்றான். சிறிது நேரத்தில் வெண்பா குளித்து முடித்து தயாராகி வர அவளை பார்த்த மாறன் அவள் அருகில் நெருங்கி நின்று அவள் முகத்தில் இருந்த அந்த நீர்த்துளிகளை தன் கைகளால் துடைத்துவிட்டு, என் பொண்டாட்டி இன்னைக்கு எவ்வளோ அழகா இருக்கா, யார் கண்ணும் அவ மேலே படக்கூடாது என்று சொல்லி திருஷ்டி கழித்து விட்டு தானும் குளிக்க சென்றான். பிறகு இருவரும் குளித்து முடித்துவிட்டு கீழே இறங்கி வந்தனர். ஆனால் அங்கு நடந்த காட்சிகள் வெண்பாவிற்கு பெரும் ஆச்சரியத்தை கொடுத்தன. வீட்டில் இருந்த மற்றவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு விசேஷத்திற்கு போவது போல பட்டுப்புடவை மற்றும் பாரம்பரிய உடைகளில் அலங்காரத்துடன் அங்கும் இங்குமாக பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தனர். வெண்பாவிற்கு எதுவுமே புரியவில்லை. அகல்யா வெண்பாவையும் மாறனையும் பார்த்து, வெண்பா, மாப்பிள, வாங்க வந்து உட்காருங்க என்று சொல்லி காஃபியை கொண்டு வந்து கொடுத்தார். இருவரும் அமைதியாக காஃபியை அருந்தினர். பின்பு மாறன் எழுந்து அனைவரையும் பார்த்து, சரி, நாங்க புறப்படுறோம் என்று சொல்ல அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஒரு சேர, சரிங்க மாப்பிள, பத்திரமா போயிட்டு வாங்க என்று சொல்லி அவர்களை வழி அனுப்பும் விதமாக பேசினார்கள். அதில் வெண்பாவிற்கு மிகுந்த குழப்பம். இவர்கள் அனைவரும் தங்கள் வீட்டிற்கு புறப்படுகிறோம் என்று சொல்லியும் சாப்பிடக்கூட சொல்லாமல் இப்படி எல்லோரும் கிளம்பச் சொல்வது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அனைவரும் எங்கோ கிளம்பி தயாராக இருப்பதை பார்த்ததும், அம்மா, இன்னைக்கு எதுவும் முக்கியமான விசேஷமா என்ன? எல்லாரும் இவ்வளோ அழகா கிளம்பியிருக்கீங்களே என்று கேட்டாள். அதற்கு அங்கம்மாள் பாட்டி, ஆமாம்மா, நம்ம சொந்தத்தில் இன்னைக்கு ஒரு விசேஷம் இருக்கு, அதுக்கு தான் நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம். நீங்கள் இப்போ நல்ல நேரத்திலேயே கிளம்புங்க என்று கூறினார். பிறகு மாறன் வெண்பாவை அழைத்து கொண்டு பாட்டி மற்றும் தாத்தாவிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அங்கிருந்து விடைபெற்றான். காரில் செல்லும்போது வெண்பா மௌனமாகவே இருந்தாள். அவளது முகம் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தது. அதை கவனித்த மாறன், என்னடி, காலையிலேருந்து ஏதோ யோசனையாவே இருக்க, அப்படி என்ன குழப்பம்? என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன் என்றான். அது ஒன்றும் இல்லை மாறன், இன்னைக்கு வீட்டில் எல்லாரும் நடந்துக்கிட்டது உங்களுக்கு வித்தியாசமா இல்லையா? நம்மளை சாப்பிட கூட சொல்லாமல் ஏதோ விசேஷத்துக்கு கிளம்புற மூடில் அவங்க பாட்டுக்கு எல்லாரும் கிளம்புறதும் நம்மளை கண்டுக்காததும் போலவே இருந்துச்சு. அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா என்றாள். அதற்கு மாறன் சிரித்து கொண்டே, சரி விடுடி, அதான் நீயே சொல்றியே அவங்க ஏதோ விசேஷத்துக்கு கிளம்புற அவசரத்தில் இருந்தாங்கன்னு, அதனால தான் நம்மளை கவனிக்காமல் இருப்பாங்க. இதை பற்றி நினச்சி நீ குழப்பிக்காதடி என்று அவளை தேற்றினான். பிறகு சிறிது நேரத்தில் மாறனின் ரத்தின மகால் இல்லத்தை அடைந்தனர். காமாட்சியும் ரத்தினவேலுவும் வாசலிலேயே வந்து இருவரையும் வரவேற்க, என்ன மாறா, உன் மாமியார் வீடு கவனிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாரும் உன்னை ஏற்றுக்கிட்டாங்களா என்று ரத்தினவேல் ஆர்வமாக கேட்க, மாறனோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எல்லாமே சுமூகமாக போச்சு. இப்போ நாங்கள் மேலே ரூமுக்கு போகிறோம் என்று சொல்லிவிட்டு வெண்பாவின் கையை பிடித்து கொண்டு மேலே சென்றான். போகும்போது தன் தந்தையை பார்த்து எதையோ ரகசியமாக கண்ணசிப்பு செய்துவிட்டு சென்றான். மாறன் தன் அறைக்குள் நுழைந்ததும் வெண்பா கண்ணாடி முன்னின்று கலைந்த தலையை சரி செய்து கொண்டிருந்தாள். மாறன் அவளுக்கு பின்னால் வந்து நின்று கபோர்டை திறந்து அதிலிருந்த விலை உயர்ந்த பட்டுப்புடவையும் அதுக்கேற்ற வைர நகைகளையும் எடுத்து வெண்பாவின் கையில் கொடுத்தவன், வெண்பா, இந்த புடவையை கட்டிக்கிட்டு இந்த நகைகளையும் போட்டுக்கிட்டு வரியாடி? எனக்கு இன்னைக்கு உன்னை இந்த புடவையிலையும் நகையிலையும் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குடி
என்று மாறன் மிகுந்த எதிர்பார்ப்புடன் சொல்ல, வெண்பா ஆச்சரியத்துடன் அவனை முகத்து பார்த்து, ஹே மாறன், என்னாச்சு திடீர்னு? நான் கட்டியிருக்க இந்த காட்டன் புடவைக்கு என்ன குறைச்சல்? எதுக்கு இப்போ அவசர அவசரமா இதையெல்லாம் மாற்றணும்னு சொல்றீங்க என்று கேட்டாள். மாறன் அவளை தன் பக்கம் திருப்பி, வெண்பா, இன்னைக்கு நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் முதலா ஜோடியா கோவிலுக்கு போலாம்னு நான் யோசிச்சேன்டி. கோயிலுக்கு போகும்போது என் பொண்டாட்டி பட்டு புடவை கட்டி நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தா தேவதை மாதிரி இருப்பா. அதுக்காகத்தான் இவ்வளோ ஆசைப்படுற. நான் ஆசைப்பட்டதுக்காக வரக்கூடாதா என்று மிகவும் உருக்கமாக கேட்டான். அவனுடைய அந்த ஏக்கத்தை பார்த்த வெண்பாவுக்கு அவன் கூறியதை மறுக்க மனம் வரவில்லை. சரி சரி, இவ்வளோ ஆசையா கேட்குறீங்க, நான் நீங்க கேட்கறதுக்காகவே இப்போவே போய் மாத்திட்டு வர்றேன் என்று புன்னகையுடன் புடவை மற்றும் நகைகளை பெற்றுக்கொண்டு உடைமாற்றும் அறைக்குள் சென்றாள். சிறிது நேரத்தில் அவள் அந்த பட்டுப்புடவையை கட்டிக்கொண்டு வெளியே வந்தபோது மாறன் அப்படியே உறைந்து நின்றான். அந்த பட்டுப்புடவையில் அவள் ஏதோ சொர்க்கத்திலிருந்து தரையிறங்கிய தேவதையைப் போலவே இருந்தாள். மாறன் மெதுவாக அவள் அருகே சென்று அவளது முகத்தை மென்மையாக தன் கைகளில் ஏந்த அடுத்த நொடியே வெண்பா அவனை தடுத்து, ஹலோ பாஸ், நாம கோவிலுக்கு போறோம்ங்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா? மறுபடியும் என்னை குளிக்க வைக்கிற அளவுக்கு நீங்க ஏதாவது பண்ணிடாதீங்க என்று கிண்டலாக கேட்டு சிரித்தாள். அவள் கேலியில்தான் மாறன் சுயநினைவுக்கு வந்து, ராட்சசி, என்னை கொல்லாம விடமாட்டா போல, இப்பெல்லாம் வர வர உன் பேச்சில் நிறைய விளையாட்டுத்தனம் வந்துருச்சு என்று கூறி சிரித்தான். பின்பு அவள் கையை பிடித்து கொண்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளின் முன்னால் அமர வைத்து அவளுக்காகவே எடுத்து வைத்திருந்த மீதமுள்ள நகைகளையும் அவளுக்கு அவனை மிகவும் கவனமாக போட்டுவிட, மாறன், இந்த நகைகள் எல்லாம் யாருடையது? உங்க அம்மாவோடதா இல்ல தங்கச்சியோடதா என்று வெண்பா சந்தேகமாக கேட்க, மாறன் அவளை கண்ணாடியில் பார்த்தபடியே, இதெல்லாம் என் பொண்டாட்டிக்காக நான் ஆசாசியா வாங்கி வச்ச நகைகள் வெண்பா. உண்மையை சொல்லணும்னா இது எல்லாமே உனக்காக மட்டுமே நான் வாங்கினது என்றான். இதெல்லாம் ரொம்ப போங்காட்டம் மாறன். நமக்கு கல்யாணம் ஆகிறது உங்களுக்கு முன்னாடி தெரியுமா என்ன? அது எப்படி இதெல்லாம் சாத்தியம் என்று வெண்பா ஆச்சரியத்துடன் கேட்டாள். மாறன் அவள் தோள் மீது கை வைத்து, அடியே, இந்த மாறன் மனசுல ஒரு ஆசை வந்துருச்சுன்னா அதை எப்பாடுபட்டாவது அடைஞ்சே தீருவான். உன்னை முதல்ல பார்த்த அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என் பொண்டாட்டின்னு. அப்போ இருந்து உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து இந்த ரூம்ல வாங்கி வச்சிருக்கேன். நீ என்னடானா என்னை பார்த்து போங்காட்டம்னு சொல்றியேடி என்று கூறி அவளை செல்லமாக மிரட்டியவன், சரி சரி, என் பொண்டாட்டி இப்போ அழகா தயாராகிட்டா, நானும் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன் என்று சொல்லி மாறன் கிளம்ப, ஏங்க, நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்க்கு என்ன குறை? இதுவே நல்லா தானே இருக்கு என்று வெண்பா கேட்க, நீ இவ்வளோ ட்ரெடிஷ்னலாக கிளம்பியிருக்கும்போது நான் இப்படி ஒரு சாதாரண ஃபேன் ஷர்ட்டில் இருந்தால் நல்லாவா இருக்கும்? வெயிட் பண்ணிடி செல்லம், 2 மினிட்ஸில் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு சென்றான். சொன்னது போலவே 2 நிமிடத்தில் பட்டுவேட்டி சட்டையில் கம்பீரமாக வெளியே வந்தான் மாறன். அவன் அந்த தோற்றத்தில் ஆணழகனாக இருப்பதை பார்த்து வெண்பா ஒரு கணம் மயங்கித்தான் போனாள். மெதுவாக அவள் அருகில் வந்து அவள் முகத்திற்கு நேராக தன் கைகளை ஆட்டி, என்ன மேடம், அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறீங்க? நான் அவ்வளோ அழகாவா இருக்கேன் என்று மாறன் குறும்பாக கேட்க, வெண்பா அவனை பிடித்து மெல்ல தள்ளிவிட்டு, அவ்வளோ அழகெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் கழித்து வேஷ்டி சட்டையில் பார்க்குறேன், அதான் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்கன்னு பார்த்தேன். உடனே உங்களுக்குள்ளேயே ஓவர் இமேஜை செட் பண்ணிக்காதீங்க, புரிஞ்சுதா என்று சொல்ல, மாறனோ சிரித்து கொண்டே, சரிடி செல்லம், புரிஞ்சுது, இப்போ டைம் ஆச்சு, வா போலாம் என்று அவள் கையை பிடித்து கொண்டு கீழே அழைத்து வந்தான். கீழே வந்ததும் பணியாளர்களை அழைத்து தட்டு நிறைய மல்லிகை பூக்களை கொண்டு வரச் செய்தவன் அதை வாங்கி தன் மனைவியின் கூந்தலில் முதல் முறையாக தன் கையால் பூக்களை சூட்டி விட்டான். தன் கணவன் கையால் பூசூடும் அந்த நெகிழ்ச்சியான தருணத்தில் வெண்பாவுக்கு அவளை அறியாமலேயே கண்ணீர் கசிந்தது. என்னடி இதெல்லாம், அழதவா போலாம் என்று கூறி காரை நோக்கி அழைத்து சென்றான். காரில் ஏறி அமர்ந்ததும், மாறன், அத்தை மாமா எல்லாரும் எங்க? குணா அண்ணாவையும் காணோமே என்று வெண்பா கேட்க, அம்மா அப்பா எங்கேயாவது வெளியில போயிருப்பாங்கடி
குணா தான் அவங்கள கூட்டிட்டு போயிருப்பான். நீ இப்போ கொஞ்ச நேரம் கேள்வி கேட்காம வரியா? அப்பாடா, எவ்வளோ கேள்வி கேட்குற. உன்னை ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு கண்விழி பிதுங்கி வெளியே வந்துரும் போல இருக்கு என்று மாறன் செல்லமாக கடிந்து கொண்டான். அவன் பேசியதை பார்த்து சிரித்துக்கொண்டே வெண்பா அமைதியாக ஜன்னல் வழியே வெளியே பார்க்க கார் கோவிலை நோக்கி மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்தது. கோவிலின் நுழைவாயிலில் கார் வந்து நின்றதும் மாறன் கதவை திறந்து வெண்பாவை இறங்கச் செய்தான். கோவிலின் பிரம்மாண்டமும் அங்கு கூடியிருந்த மக்களின் கூட்டமும் மாறனின் கவனத்தை ஈர்த்தது. வெண்பா தன் புடவையை சரி செய்தபடி, மாறன், இன்னைக்கு இந்த கோவில்ல கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்குல்ல, ஏதோ விசேஷம் போல என்று மெல்லிய குரலில் கேட்டாள். மாறன் கூட்டத்தை ஒருமுறை மேலோட்டமாக பார்த்துவிட்டு, எனக்கும் அப்படித்தான் தோணுது வெண்பா, சரி விடுவா, சாமி கும்பிட்டுட்டு போய்கிட்டே இருப்போம் என்று கூறி அருகில் இருந்த கடைக்கு சென்று அர்ச்சனை தட்டுக்களை வாங்கினான். இருவரும் கருவறை நோக்கி சென்றனர். அர்ச்சனை முடிந்து தீபாராதனை ஒளியில் வெண்பாவின் முகம் ஜொலிக்க இருவரும் மனதார கண்ணை மூடி வேண்டிக் கொண்டனர். அவர்கள் ஜோடியாக நின்றிருக்கும் அந்த அழகிய பொருத்தத்தை பார்த்த ஐயருக்கு முகம் மலர்ந்தது. சுற்றியிருந்த ஊர் மக்கள், என்ன ஒரு அழகான ஜோடி, பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு என்று மெய்மறந்து பேசிக்கொண்டனர். வழிபாடு முடிந்து வெண்பா ஒரு ஓரமாக இருந்த தூணின் அருகில் அமரச் சென்றாள். ஆனால் மாறன் அவளது கையை பிடித்து மென்மையாக தடுத்தவன், சரிவா போலாம் என்று அவளை அழைத்து செல்ல, என்ன மாறன் இது, கோவிலுக்கு வந்தா கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்துட்டு போகணும், ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் உட்காரலாம்ல என்று வெண்பா கெஞ்சினாள். மாறன் குறும்பாக சிரித்துவிட்டு, உட்காரலாம்டி, 5 நிமிஷம் என்ன, நீ 1/2 மணி நேரம் கூட உக்காந்துக்கோ, ஆனா இங்க இல்ல, நான் சொல்ற இடத்துல வா என்று அவளை கையை பிடித்து இழுத்து கொண்டு கோவில் மண்டபத்தை நோக்கி அழைத்து சென்றான். மண்டபத்திற்குள் நுழைந்த வெண்பாவுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு தன்னுடைய ஒட்டுமொத்த ஜமீன் குடும்பத்தாரும் ஒன்றாக குழுமி இருப்பதை கண்டு அவள் வாயடைத்து போனாள். மாறன், இவங்க எல்லாரும் இங்க என்ன பண்றாங்க? ஏதோ சொந்தக்காரவங்க வீட்டு விசேஷத்துக்கு போறேன்னு சொன்னாங்க, அதுக்காகத்தான் நம்மளும் வந்தோமா? இவங்க எல்லாரும் நம்ம சொந்தக்காரவங்க தானா என்று அவள் ஆச்சரியமும் குழப்பமும் கலந்து கேட்க, மாறன் அவளை பார்த்து தன் தலையில் அடித்து கொண்டான். வெண்பா, உன்னை உங்க அப்பா அம்மா ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்த்து விடாம வக்கீல் கோர்ஸில் சேர்த்து படிக்க வச்சிருக்கலாம். நீ கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் என்னால் பதில் சொல்ல முடியல. இவ்வளோ கிராஸ் கொஸ்டின் கேட்குற உன்னை சமாளித்து கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு மண்டையே காஞ்சு போயிடுச்சு என்று மாறன் சலித்து கொள்ள, வெண்பா சிரித்து கொண்டே தன் குடும்பத்தாரிடம் சென்று நின்றாள். அங்கே ரத்தினவேலுவும் காமாட்சியும் குணாவும் இருப்பதை பார்த்ததும் அவளுக்கு ஆச்சரியம் இன்னும் கூடியது. எதுக்கு இங்க எல்லாரும் வந்திருக்காங்க? யாருக்காவது கல்யாணமா என்று அவள் தேடிக்கொண்டிருந்த போதே மாறன் அவளை நேராக ஒரு மணவரை அமைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு அழைத்து சென்றவன் அங்கிருந்த மணவரையில் அமர்ந்து அவளையும் அமர வைக்க, அவள் திகைப்போடு அமர்ந்து, மாறன், இது எதுக்கு? நம்ம 2 பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறோமா என்று அவள் சரியாக பாண்டை பிடித்து கேட்க, மாறன் இதழோரம் ஒரு புன்னகையை உதிர்த்து, அப்படித்தான் வச்சுக்கோயேன், சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு என்ற மாறன் தன் தாய் காமாட்சியை பார்த்து, அம்மா ஆரம்பிக்கலாமா? நான் சொன்னதெல்லாம் ரெடியாக தானே இருக்கு என்று கேட்க, காமாட்சியோ, எல்லாம் ரெடி மாறா, ஓ முன்னாடி இருக்க தட்டில் இருக்கு பாரு என்றார். அப்பொழுதுதான் வெண்பா அந்த தட்டை பார்க்க அதில் புதிய தங்கச் சங்கிலியில் அழகாக கோர்க்கப்பட்டிருந்த தாலி மின்னியது. இதை கண்டதும் வெண்பாவின் முகம் பதற்றத்திலும் ஆச்சரியத்திலும் உறைந்தது. மாறன், இங்க என்ன நடக்குது? நாம ஏன் மறுபடியும் தாலி கட்டிக்கிறோம் என்று அவள் கேட்க, மாறன் அதை சட்டை செய்யாமல், சரிம்மா நல்ல நேரத்திலேயே ஆரம்பிங்க, அத்தை பாட்டி எல்லாரும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க என்று கூறினான். அந்த கோவில் மண்டபமே அத்தனை பந்தங்கள் மற்றும் அன்பான மனிதர்களின் இருப்பால் நிறைந்து காணப்பட்டது. அங்கம்மாள் பாட்டி அந்த சபையின் பெரியவராக மிக கம்பீரமாகவும் அதே சமயம் நெகிழ்ச்சியோடும் மணவரைக்கு முன்னால் வந்து அமர்ந்தார். அவருக்கு அடுத்ததாக ரத்தினவேல் மற்றும் காமாட்சி தம்பதிகள் வந்து அமர, அவர்களை தொடர்ந்து சிவகுமார் மற்றும் அகல்யா தம்பதிகளும் வந்து அமர்ந்தனர். அந்த புனிதமான காரியத்திற்கு பக்கபலமாக
பவானி மற்றும் தென்மொழியும் கூடவே மீனாட்சி மற்றும் கற்பகம் ஆகியோரும் வந்து அமர்ந்து கொண்டு அந்த சடங்கை வழிநடத்த தயாரானார்கள். வெண்பாவுக்கு நடப்பதெல்லாம் ஒரு கனவு போல இருந்தது. அவளது கழுத்தில் இருந்த மஞ்சள் கயிற்றை மெதுவாக கழற்றும் அந்த உன்னதமான வேலை தொடங்கியது. முதலில் அங்கம்மாள் பாட்டி தன் கரங்களால் அந்த சடங்கை தொடங்கி வைக்க, ஒவ்வொரு குடும்பத் தலைவிகளாக தங்கள் கரங்களால் அந்த மஞ்சள் சரடை தொட்டு அதை அகற்றும் பணியை செய்தனர். அந்த மஞ்சள் கயிற்று கழட்டப்படும் ஒவ்வொரு நொடியும் மாறன் தன் கண்களை இமைக்காமல் வெண்பையவையே பார்த்து கொண்டிருந்தான். யாழினி, ஹரிணி, தர்ஷினி மற்றும் மாலினி ஆகிய நால்வரும் இந்த அரிய தருணத்தை தவறவிடக்கூடாது என்பதில் மிக தீர்க்கமாக இருந்தார்கள். நால்வரும் தங்கள் கைகளில் இருந்த மொபைல்களை எடுத்துக்கொண்டு ஒரு பக்கம் வீடியோவாகவும் இன்னொரு பக்கம் போட்டோவாகவும் அந்த தாலி மாற்றும் நிகழ்வின் ஒவ்வொரு அசைவையும் துல்லியமாக பதிவு செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் அந்த இடத்தையே ஒரு பெரிய ஸ்டுடியோ போல மாற்றியிருந்தார்கள். வெண்பாவின் கழுத்தில் இருந்த அந்த பழைய மஞ்சள் கயிறு கழற்றப்பட்டதும் அங்கிருந்த அந்த தங்கச் செயினில் கோர்க்கப்பட்ட புதிய தாலிச்சரடில் அனைத்து கோப்புகளும் சரியாக இருக்கிறதா என்பதை பெரியவர்கள் உறுதி செய்தார்கள். அங்கம்மாள் பாட்டி அந்த தங்கத்தாலியை மாறன் கையில் எடுத்து கொடுத்து, இந்த மாறா, சந்தோஷமா இந்த தாலியை என் பேத்தி கழுத்துல மனசார போட்டு விடுப்பா என்று ஆசி வழங்கி சொன்னார். அதே நேரம் யாழினி வேகமாக ஓடி வந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த அர்ச்சனை தட்டை எடுத்துக்கொண்டு சென்று அங்கிருந்த அனைவருக்கும் கொடுக்க சென்றாள். அப்பொழுதுதான் கவின் அவளை வழியிலேயே மறித்து அவளது கையை பிடித்து கொண்டு, எங்கடி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்க? நானும் காலையிலிருந்து பார்க்குறேன், நீ என்ன சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லை என்று அவளை கொஞ்சம் நிறுத்தினான். யாழினி மிகுந்த படபடப்போடு, போங்க மாமா, இன்னைக்கு வெண்பாக்கு இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடக்குது, நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இப்போ போய் நீங்கள் குறும்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்றாள். கவின் அவளை மீண்டும் தடுத்து பிடித்து கண்களை ஆழமாக பார்த்து, கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டில் உனக்கும் இந்த விசேஷம் நடக்கத்தான் போகுது என்று கூற அந்த இடத்திலேயே அவளது முகம் வெட்கத்தால் தக்காளி போல சிவந்து போனது. பின்பு அனைவரும் சபையில் அட்சதையை எடுத்துக்கொண்டு தயார் நிலையில் நின்றனர். மாறன் வெண்பாவின் கண்களையே நேராக உற்று பார்த்து கொண்டிருந்தான். அந்த பார்வையில் அத்தனை காதலும் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்திற்கான ஒரு முழுமையான தீர்வும் இருந்தது. அந்த தங்கத்தாலியை தன் கைகளால் எடுத்து வெண்பாவின் கழுத்தில் அவன் கோர்க்கத் தொடங்கிய அந்த நொடி அந்த மண்டபமே அமைதியானது. அனைவரும் அட்சதையை தூவ தயாராக இருந்தார்கள். அந்த கோவில் மண்டபமே ஒரு தெய்வீக அதிர்வில் மூழ்கியிருந்தது. மாறன் தன் கண்களை வெண்பாவின் கண்களுக்குள் ஆழமாக பதியவிட்டான். அந்த பார்வையில் அத்தனை நாள் சுமந்த வேதனைகளும் தவிப்புகளும் உருகி ஓடின. மாறன் மெதுவாக தன் குரலை உயர்த்தி கொண்டு கனிவோடு பேசினான். வெண்பா, உன்னை முதல் தடவை உன் கழுத்தில் தாலி கட்டும்போது அது உன் விருப்பம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக நடந்த ஒரு விஷயம். அது இன்னமும் என் மனசுக்குள்ள ஒரு பெரிய உறுத்தலா ஒரு முள்ளா குத்திக்கிட்டே இருக்கு. அதனால தான் என்னால் முழுமையாக உன்கிட்ட நெருங்கவே முடியல. ஆனால் இப்போ உன்னோட முழு விருப்பத்தோட இந்த தாலியை உன் கழுத்தில் மறுபடியும் போடணும்னு ஆசைப்படுறேன். இதில் உனக்கு சம்மதமாடி? இந்த தாலியை நான் உன் கழுத்தில் போட்டு விடவா என்று அவள் கண்களையே உற்று பார்த்து கேட்டான். வெண்பாவின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் ஆறாக பெருகி திரண்டு வழிந்தது. அவள் பேச முடியாமல் தவித்தாள். உடனே மாறன் தன் பெருவிரலால் அவள் கண்ணீரை மென்மையாக துடைத்துவிட்டு, இது அழறதுக்கான நேரம் இல்லடி, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். நீ இப்படி கண் கலங்கிக்கிட்டு இருக்காத. சொல்லு, உன்னோட பதிலுக்காகத்தான் நான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன் என்றான். வெண்பா தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல், எனக்கு முழு சம்மதம் மாறன் என்று நான் தழுக்க கூறினாள். உடனே அங்கிருந்த இளவட்டங்கள், கவின், சரண், புகழேந்தி மற்றும் நண்பர்கள் அனைவரும் ஓஹோ என்று மகிழ்ச்சியில் கத்தினர். அவர்களை பார்த்ததும் வெண்பா மீண்டும் வெட்கத்தில் தலை குனிந்து கொள்ள, மாறன் அங்கு கூடியிருந்த குடும்பத்தாரை பார்த்து, பாட்டி, தாத்தா, அத்தம்மா, அப்பா, அம்மா, உங்கள் எல்லார் முன்னாடியும் மறுபடியும் என் பொண்டாட்டி கழுத்தில் தாலியை போட போகிறேன். எல்லாரும் மனசார ஆசீர்வாதப்படுங்க, சரிங்களா என்று வேண்டினான். அனைவரும் மகிழ்ச்சியுடன் தலையை அசைக்க, மாறன் வெண்பாவை பார்த்து செல்லமாக கண்ணடித்து விட்டு அவள் கழுத்தில் தாலிச்சரட்டை பொருத்தினான். வெண்பா தலை குனிந்து அந்த தாலிச்சங்கிலியை மனதார ஏற்றுக்கொண்டாள்.
சுற்றி நின்ற அத்தனை பெரியவர்களின் ஆசீர்வாத அட்சதைகளும் அவர்களின் தலைமீது மழையாக வந்து விழ வெண்பாவுக்குத்தான் ஏதோ ஒரு கனவில் மிதப்பது போல ஒரு பேரானந்தம் ஏற்பட்டது. பிறகு அங்கம்மாள் பாட்டி குங்குமச்சிமிழை எடுத்து மாறனிடம் கொடுத்து, மாறா, உன் பொண்டாட்டி நெத்தியிலும் கழுத்தில் இருக்க தாலியிலையும் இந்த குங்குமத்தை வச்சு விடுப்பா என்றார். சரிங்க பாட்டி என்று மாறன் அதை எடுத்து முதலில் தாலியில் வைத்துவிட்டு பிறகு அவள் உச்சி வகுட்டிலும் நெற்றியிலும் மிகுந்த கவனத்தோடு வைத்தவன் மெதுவாக அவள் தாடையை பிடித்து நிமிர்த்தி அவள் நெற்றியில் ஒரு ஆழமான முத்தத்தினை பதித்தான். பிறகு வெண்பாவின் கையை பிடித்து அழைத்து வந்த மாறன் கோவிலில் இருந்த அம்மியின் அருகே அவளை நிறுத்தினான். அவளுக்கு மாறன் அடுத்து என்ன செய்ய போகிறான் என்பது நன்றாக புரிந்துவிட்டது. அவள் கண்கள் மகிழ்ச்சியில் மின்ன மாறன் மெதுவாக கீழே குனிந்து அமர்ந்து அவளது காலை அம்மியின் மேல் எடுத்து வைத்து தன் பாக்கெட்டில் இருந்து அவளுக்காக வாங்கிய அந்த புது மெட்டியை எடுத்து அவளது விரல்களில் அணிவித்தான். அவள் கண்களை பார்த்து கொண்டே மாறன் செய்த அந்த செய்கைகளை வெண்பா தன் மனக்கண்ணால் புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். சுற்றி இருந்த அனைவருக்கும் மாறன் வெண்பாவின் மேல் வைத்துள்ள அந்த ஆழமான காதலும் பாசமும் நன்றாக புரிந்தது. மாறன், இப்போ சந்தோஷமாடி என் பொண்டாட்டி என்று கேட்க அவள் கண்ணீருடன் சிரித்து கொண்டே மகிழ்ச்சியில் தலையசைத்தாள். பிறகு ஒவ்வொரு ஜோடியாக சென்று பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசி பெற்றனர். முதலில் பாட்டி தாத்தாவிடம் ஆசீர்வாதம் வாங்கினர். பிறகு ரத்தினவேல் காமாட்சியிடம் ஆசீர்வாதம் பெற அவர்கள், சந்தோஷமா இருங்க, எப்பவும் போல இப்படியே காலத்துக்கு 2 பேரும் சேர்ந்திருங்க, இந்த குடும்பத்தை தழைக்க வைக்கணும் என்று மனதார ஆசீர்வதித்தனர். பின்பு ஒவ்வொரு ஜோடியாக சென்று பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசி பெற்று கடைசியாக தன் அண்ணன் கவின் மற்றும் அண்ணி யாழினியிடம் சென்று நிற்க கவின் வெண்பாவின் தலைமேல் கையை வைத்து, நல்லா இரு வெண்பா, மச்சாங்கூட சேர்ந்து நீ 100 வருஷத்துக்கு சந்தோஷமா புள்ளக்குட்டிகளோட வாழணும். சீக்கிரமா எனக்கு தாய்மாமங்கிற ப்ரொமோஷனை கொடுப்பேங்கிற நம்பிக்கையில நான் காத்துக்கிட்டு இருக்கேன், சரியா என்று சொல்ல வெண்பாவின் முகம் வெட்கத்தில் தக்காளி போல சிவந்து போனது. உடனே மாறன், அதை எதுக்கு நீ அவகிட்ட சொல்ற மச்சான்? அவகிட்ட சொல்றதெல்லாம் வேஸ்ட். எதா இருந்தாலும் நீ என்கிட்ட டீல் பண்ணிக்கோ, சரியா? நீ கவலைப்படாத மச்சான், கூடிய சீக்கிரமே உனக்கு நான் குட் நியூஸ் சொல்றேன் என்றான். உடனே வெண்பா, மாறன் என்று சொல்லி மாறனின் மார்பில் செல்லமாக அடித்துவிட்டு மீண்டும் கவினை பார்த்து, அண்ணா, நாங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க கூடிய சீக்கிரம் என்னை அத்தையாக்குற வழியை பாருங்க. என்ன யாழினி, நான் சொல்றது கரெக்டு தானே என்று கேட்க கவினும், நீ கவலையே படாத வெண்பா, கூடிய சீக்கிரமே உனக்கு அத்தைங்கிற ப்ரொமோஷனை கொடுத்துடுவோம். அதுக்கான ப்ராசஸை ஆல்ரெடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்று கூற யாழினி வெட்கத்தில் கவினை அடிக்க பாய்ந்தாள். அந்த இடமே மகிழ்ச்சி கூச்சல்களால் நிறைந்து வழிந்தது. கோவில் நிழல்கள் அனைத்தும் மிக இனிமையாக முடிந்து அனைவரும் ஆசிர்வதித்து சென்ற பிறகு மாறன் அங்கிருந்த அனைவரையும் அழைத்து கொண்டு அந்த ஊரின் மிகச்சிறந்த பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றான். அனைவரும் ஆரம்பத்தில் அதை தயக்கத்துடன் மறுத்தனர். ரத்தினவேலும் காமாட்சியும், பரவாயில்லடா மாறா, நம்ம வீட்டுக்கே கிளம்பலாம், வீட்டில் போய் சந்தோஷமா சாப்பிட்டுக்கலாம், நீ எல்லாரையும் கூட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடு தானே என்று அன்புடன் கூறினார். ஆனால் மாறன் பிடிவாதமாக, இல்லை இல்லை, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எல்லாரும் வெளியே போய் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, இதுக்கு மேலே யாருமே இல்லைன்னு மறுத்து பேசக்கூடாது என்று உறுதியாக கூறினான். ஜமீன் மாணிக்கவேல் மாறனின் கையை பிடித்து கொண்டு, மாறா, இத்தனை வருஷத்துல நான் இப்படி ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டதே இல்லைப்பா, இன்னைக்கு உன் புண்ணியத்தில் நானும் என் பொண்டாட்டியும் ஜோடியாக உட்காந்து சாப்பிட போகிறோம் என்று நெகிழ்ச்சியுடன் சொல்ல அதை கேட்டு அனைவரும் ஓஹோ என்று கத்தி சிரித்தனர். அங்கிருந்த மேஜைகளில் ஒவ்வொரு ஜோடியாக தங்கள் இடங்களை பிடித்து அமர்ந்து கொண்டனர். சரணும் ஹரிணியும் ஒரு பக்கம், கவின் மற்றும் யாழினி அடுத்த பக்கமும் அமர மாறன் தன் மனைவி வெண்பாவின் கையை பிடித்து இழுத்து சென்று தனக்கு அருகிலேயே அமர வைத்தான். பின்பு அவரவருக்கு தேவையான உணவு ஆர்டர் செய்யப்பட்டு அது வந்ததும் அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. அனைவரும் அந்த அன்பான தருணத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கையில் மாறன் மெதுவாக தன் தட்டில் இருந்த பூரியை பேத்து அதில் சாம்பாரை தொட்டு வெண்பாவின் வாயில் ஊட்டுவதற்காக கொண்டு சென்றான். அதில் வெண்பா அதிர்ச்சியில் சுற்றி இருந்தவர்களை ஒரு முறை பார்த்தாள்.
ஆனால் அனைவரும் தங்கள் தட்டில் உள்ள உணவை பார்த்தபடி கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்ததால் யாரும் இவர்களை கவனிக்கவில்லை. உடனே மாறன், என்னடி என் பொண்டாட்டிக்கு ஆசையா ஊட்டலாம்னு பார்த்தா இப்படி திருட்டு முடிக்கிற, இந்தா வாங்கிக்கோ, இங்க யாரும் நம்மள நோட் பண்ணல, தாங்காம சாப்பிடு என்று கூறி அவளுக்கு ஊட்டி விட்டான். பின்பு மாறன் தன் வாயை திறந்து, ஆ இப்போ எனக்கு ஊட்டி விடுறி என்று அவளை சீண்டினான். அவன் கூறியதை கேட்ட வெண்பாவிற்கு தூக்கி வாரி போட்டது. சுற்றி இருந்தவர்களை மீண்டும் ஒருமுறை திருத்திருவென்று முடித்து பார்த்து, ஐயோ மாறன், கொஞ்ச நேரம் சிவனேன்னு தான் இருங்களேன். இப்போ மட்டும் நீ எனக்கு ஊட்டி விடல, அப்புறம் நான் உனக்கு முத்தம் கொடுத்துருவேன் சொல்லிட்டேன் என்றதும் பயத்தில் அவளது தட்டில் இருந்த இட்லியை பீத்து அவன் வாயில் வைத்தாள். அதை கண்ட யாழினி, தர்ஷினி, மாலினி, ஹரிணி ஆகிய 4 பேரும், நாங்க யாரும் பார்க்கலப்பா, நீங்க நடத்துங்க நடத்துங்க என்று கலாய்க்க வெண்பாவின் முகம் வெட்கத்தில் குங்குமமாக சிவந்து போனது. பின்பு அனைவரும் சாப்பிட்டு முடித்து வெளியே வந்தனர். வீட்டிற்கு புறப்பட தயாராகும் போது மாறன் மட்டும் வெண்பாவை தன் காரில் கொண்டு சென்று அமர வைத்துவிட்டு பெரியவர்களிடம் வந்தவன், நீங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க, உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு ஃபுல்லா நானும் என் பொண்டாட்டியும் ஜாலியா ஊர் சுத்த போறோம், யாரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்று மாறன் கராராக சொல்ல அனைவரும் வாயில் கையை வைத்து கொண்டு, அது சரி, நீ நடத்து மாறா, இன்னைக்கு உன் காட்டுல ஒரே வேட்டை தான் என்று கிண்டல் அடித்து சிரித்தனர். அப்பொழுது சிவகுமார் வந்து மாறனின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு, மாறா, வெண்பா உன்னை முழுசா நம்புறா, உன் கூட காலம் ஃபுல்லா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறா. நீ எந்த காலத்திலையும் என் மேலேயோ இல்லை எங்க குடும்பத்து மேலேயோ இருக்கிற கோவத்தை ஒரு நாளும் அவகிட்ட காட்டிடாத, அவ அதை தாங்க மாட்டா என்று கண் கலங்கி சொன்னார். மாறன் சிவகுமாரின் கைகள் மீது தன் கைகளை வைத்து, நீங்க கவலையே படாதீங்க மாமா, வெண்பாவை என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்ப அவ உங்க மக மட்டும் இல்லை, இந்த மாறனோட பொண்டாட்டி. அவளை நான் அவ்வளவு சாதாரணமா விட்டுருவேனா? நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க மாமா என்று ஆறுதல் கூறினான். உடனே சிவகுமார், சரிங்க மாப்பிள என்று சொல்ல மாறன், என்ன மாமா திடீர்னு மாப்பிள்ளன்னு கூப்பிடுறீங்க என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அதற்கு சிவகுமார், பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு, அப்போ மருமகனை மாப்பிள்ளன்னு தானே கூப்பிடணும், அதுதானே முறை. இதுக்கு மேலேயும் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா பார்க்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க என்றார். மாறன் சிரித்து விட்டு, ஆனாலும் இந்த திடீர் மரியாதை கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்குமாம்மா, நீங்க எப்பவும் போல என்ன மாறன்னே கூப்பிட்டுருங்களேன் என்றான் பாவமாக. ஐயோ, அதெல்லாம் சரி வராது, இனிமே மாப்பிள்ள தான். சரிங்க மாப்பிள்ள, வெண்பா ரொம்ப நேரமா கார்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கா, நீங்க கிளம்புங்க என்று கூறிவிட்டு அனைவரும் கிளம்பி சென்றனர். மாறன் மகிழ்ச்சியுடன் விசில் அடித்தபடி கார் கதவை திறந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்து சீட் பெல்ட்டை போட்டு கொண்டவன், என்னடி பொண்டாட்டி போலாமா என்று கேட்க, போலாம் மாறன், வீட்டுக்கு தானே. இப்போ வீட்டுக்கு போறோம்னு யாரடி சொன்னது? அதுக்கு தானே அவங்க எல்லாரையும் தனியாக கழட்டி விட்டுட்டு வந்திருக்கேன், உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகல, நாம வேற ஒரு இடத்துக்கு போறோம் என்றான். வெண்பா ஆச்சரியத்துடன், எங்க போறோம் மாறன் என்று கேட்க, அதான் சர்ப்ரைஸ் டி, அங்க போனா உனக்கே தெரியும், இப்ப கொஞ்ச நேரம் அமைதியா வரியா என்று கூறினான். அவள் அவனிடம் அதற்கு மேல் விவாதம் செய்வது வீண் என்று முடிவெடுத்து அமைதியாக ரோட்டை வேடிக்கை பார்த்தபடி வர கார் ஒரு புதிய பயணத்தை தொடங்கியது. வாடாமுல்லை கிராமத்தை கடந்து மாறன் காரை செலுத்திய தொடங்கிய சில நிமிடங்களிலேயே சாலைகள் வளைந்து நெளிந்து மலைப்பாதையை நோக்கி நகரத் தொடங்கின. வெண்பாவுக்கு இப்பொழுதுதான் அந்த இடம் எதுவென்று புரிய ஆரம்பித்தது. அது அந்த ஊருக்கு அருகில் இருக்கும் புகழ்பெற்ற ஹில் ஸ்டேஷன். சில்லென்று ஒரு சித்திரை மலை. கோடை காலத்திலும் குளுகுளுவென்று இருக்கும் அந்த மலைப்பகுதி காதலர்களின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுவது. மாறன், நாம மலைக்கு தானே போறோம், இது நிஜமா என்று வெண்பா கண்களை விரிய ஆச்சரியத்துடன் கேட்க, மாறன் அவள் கையை பிடித்து தன் இதழ்களில் வைத்து முத்தமிட்டு, ஆமாண்டி என் செல்ல பொண்டாட்டி, இது வெறும் மலை மட்டுமில்லை, நீ ஆசைப்பட்ட அந்த எல்லா விஷயமும் இங்க இருக்கு. ஷாப்பிங் மால், அழகான லேக், மேகங்கள் தவழும் பள்ளத்தாக்குன்னு எல்லாமே உனக்காகத்தான் இங்க காத்துக்கிட்டு இருக்கு என்று ஒரு குறும்பு சிரிப்புடன் கூறினான்.
சுமார் 1 மணி நேர பயணத்திற்கு பிறகு அவர்கள் அந்த ஹில் ஸ்டேஷனின் மைய பகுதிக்கு வந்தனர். மலை முகடுகளை தொட்டுக்கொண்டு மேகங்கள் ஊர்ந்து செல்வதை பார்ப்பதே ஒரு தனி சுகம். மாறன் காரை ஒரு பிரம்மாண்டமான ஷாப்பிங் மாலின் முன்னால் நிறுத்தியவன், வா, முதல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி ஷாப்பிங் பண்ணலாம் என்று அவளை அழைத்துச் சென்றான். அந்த மாலில் வெண்பாவுக்கு தேவையான உடைகள், வாசனை திரவியங்கள் மற்றும் அவள் ரசித்த பொம்மைகள் என மாறன் எதையும் பார்க்காமல் அள்ளி அள்ளி அவளுக்கு பரிசாக வழங்கினான். ஒரு கடையிலிருந்து மற்றொரு கடைக்கு மாறன் அவளை அழைத்துச் செல்ல வெண்பாவுக்கு ஏதோ ஒரு இளவரசியை போன்ற உணர்வு ஏற்பட்டது. தன் மாமன் தன் மீது வைத்திருக்கும் இந்த அதீத காதலை பார்க்கும்போது அவளுக்கு தலை சுற்றியது. மாறன், போதும், என்னால் இவ்வளவும் வாங்க முடியாது, எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு என்று வெண்பா தயங்க, மாறன் அவள் காதோரம் குனிந்து, என் பொண்டாட்டி அழகுக்கு இதை விட அதிகமாக செலவு பண்ணினாலும் தகுண்டி, நீ எதுவும் பேசாம என் கூட வா என்று அவள் கையை இருக்க பிடித்து கொண்டு அங்கிருந்து நேராக ஒரு மலை உச்சிக்கு அழைத்து சென்றான். அங்கு ஒரு அழகான சுழலும் உணவகம் இருந்தது. மெதுவாக சுழலும் அந்த உணவகத்தில் அமர்ந்தால் மொத்த மலைத்தொடரின் அழகையும் 360 டிகிரி கோணத்தில் பார்க்கலாம். அவர்கள் அமர்ந்திருந்த மேஜையில் மெழுகுவர்த்திகள் மின்ன மெல்லிய இசை காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. மாறன் அவளுக்காக பிரத்யேகமாக ஆர்டர் செய்திருந்த உணவுகள் வர அந்த தருணமே சொர்க்கமாக மாறியது. வெண்பா, இத்தனை நாள் இந்த வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளவு சண்டைகள், துரோகங்கள், அதையெல்லாம் மறந்துட்டு இந்த நிமிஷம் நீ என் பொண்டாட்டியா மட்டும்தான் இருக்கணும்னு இவ்வளவு தூரம் உன்னை கூட்டிட்டு வந்த என்று மாறன் அவள் கைகளை பிடித்து கொண்டு உணர்ச்சி வசப்பட்டு கூறினான். வெண்பா கண்களில் கண்ணீருடன், மாறன், நீங்க எனக்காக இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல, நிஜமாவே நான் கொடுத்து வச்சவ தெரியுமா என்றாள். மாறன் மெதுவாக எழுந்து அவள் அருகே சென்றான். உணவகத்தின் வெளிச்சம் மங்கலாக இருக்க ஜன்னலுக்கு வெளியே மேகங்கள் மலைகளை முத்தமிட்டு கொண்டிருந்தன. மாறன் அவள் கன்னத்தை தன் இரு கைகளால் தழுவி, நீ எனக்கு கிடைச்ச மிக பெரிய பொக்கிஷம் டி வெண்பா என்று கூறி அந்த குளிரில் அவளது இதழ்களில் தன் இதழ்களை மென்மையாக பதித்தான். அந்நேரம் ஒருவருக்கொருவர் அந்த மலைச்சிகரத்தின் அமைதியில் கரைந்து உணவகம் மெதுவாக சுழல அவர்களுக்கு காலம் அப்படியே உறைந்து நின்றது. அந்த சூழலில், அந்த ஹில் ஸ்டேஷன் குளிர்ச்சியில் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் தங்கள் காதலை மீண்டும் மீண்டும் உறுதி செய்து கொண்டனர். வெளியே மேகங்கள் அவர்கள் இருவரையும் மறைத்து கொண்டு செல்ல, உள்ளே அவர்கள் காதலின் கதகதப்பு அந்த அறையையே அனலாக்கி கொண்டிருந்தது. இது அவர்கள் வாழ்க்கையின் மிக அழகான, மறக்க முடியாத ஒரு நாளாக பதிவாகி கொண்டிருந்தது.